வணக்கம் நண்பர்களே. ரசல்மனியாவில் கூட நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனது கிடையாது. ஆனால் அந்த ரசல் பலூசா இந்த பேப்பரியும் ரசல்மனியா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹைட்ஸே ப்ரமோட் பண்ணுறதுனால இந்த ரசல் பலூசால என்னதான் நடந்தது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே தரமான சம்பவம். சரி வாங்க இன்றைக்கி ரசல் பலூசாவுடைய ரிவ்யூவை தமிழில் பார்க்கலாம். முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரசல் பலூசா மீண்டும் பார்த்தீங்கன்னா ESPN பேப்பரியூ டெலிகாஸ்டிங்கு போக போகுது ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறமா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இன்ட்ரோ, நியூ டைட்டில் கார்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ட்ரிபிள் ஹைட்ஸே பார்த்தீங்கன்னா ESPN இதுக்கப்புறமா வந்து WWE பேப்பரியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபி கமெண்ட்ரி பண்ணதுக்காக வராரு. ஓப்பனிங் ஷோவையே பார்த்தீங்கன்னா வங்கமில் கிட்டத்தட்ட குந்தர் கூட மேட்ச் விளையாடுனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எந்த விதமான பேப்பரிக்கும் பேட் மெக்கஃபி வரல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா பேட் மெக்கஃபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அண்ட் ஷோ ஓப்பனிங் மேட்சே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான் சீனா மேட்ச் தான். ப்ராக் லெஸ்னர் வரும்போதே பார்த்தீங்கன்னா அரங்கமே அதிருது. தலைமை ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான் போல இருக்குது இன்றைக்கி சம்பவம் இருக்குதுன்னு. அண்ட் ஜான் சீனா எல்லா குழந்தைகளோட ஃபேர்வெல் டூரோட பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. எஸ், குழந்தைகளோட நாயகன்னா அப்படி தான் இருக்கணும். ப்ராக் லெஸ்னருக்கும் ஜான்சனாக்கும் 6 தடவை மேட்ச் நடந்திருக்கான். அதில் 2 தடவை ஜான்சனா வின் பண்ணியிருக்காராம். ஆனால் நான் ஒரு தடவை தான் ஜான்சனா வின் பண்ண மாதிரி பார்த்துருக்கேன். எனிவோன் ஒரு டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சதில் அது ஜான்சனா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஜான்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ப்ராக் லெஸ்னரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். வாவ், இவர் வருவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. என் பேர் பால் ஹேமன், என்னுடைய கிளைண்ட் ப்ராக் லெஸ்னர். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சுல. அண்ட் நெவர் சீன் 17 ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவே வீழ்த்துவார்னு சொல்கிறாரு. அண்ட் மேட்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், அவர் பேசுனதை பற்றி பார்க்க வேண்டாம். மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. முழுக்க ஒன் சைடு டாமினேஷன் மேட்ச். ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டனை அவர் ஒரு வில்லாது வில்லன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. ஈவன் பழைய ப்ராக் பார்த்துருக்கீங்களா, அடியே வாங்க மாட்டார், கொடுக்க மட்டும் தான் செய்வார். இந்த ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் ஸ்டோர்லேன்னு ரோமன் ரெயின்ஸ் கோடி ஸ்டோர்லேன்னு தான் ஒரு ப்ராக் லெஸ்னர் அடி வாங்குற மாதிரி காட்டினாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தலைமை ஒன்லி டார்கெட் லெவலில் இருக்கார். அடி மட்டும்தான் கொடுப்பேன், வாங்குறதுலாம் கிடையாதுன்னு. ஜான்சனை ஆட்டிடியூடாக தான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ப்ராக்கு கிட்ட முடியலை. ப்ராக் லெஸ்னர் வச்சு செய்கிறாருங்க ஜான்சனாவை. உண்மையிலேயே சொல்கிறேன், வச்சு செய்கிறாரு. ஆக்சுவலி மேட்சுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் டாமினேஷனாக இருந்தது ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னர் ரொம்பலாம் லென்த்தாலாம் அந்த மேட்சை கொண்டு போக விரும்பலை. அவர் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டார். இடையில ஜான்சனா 2 அடி அடிச்சிருப்பார், அவ்வளோதான். இந்த ஜான்சனாக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் சம்மர் ஸ்லாமில் WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சுருக்கோம்ல, அதே கான்செப்ட் தான். ப்ராக் லெஸ்னரை அலற விடணும்னு ட்ரை பண்ண ஜான்சனா அவர் அளந்து போயிட்டார். ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சு, ஜான்சனாக்கு எத்தனை எஃப்ஐன்னு தெரில, ஒரு 6 எஃப்ஐ இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டு இந்த மேட்சில் வெற்றி பெற்றுவிட்டார் பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர். வாவ், ஆனாலும் ப்ராக் லெஸ்னருக்கு அடங்குறாங்க. மேட்ச்சில் அவர் வின் பண்ணியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போகாமல் ஜான்சனாவுக்கு மீண்டும் எஃப்ஐ பண்ணதுக்கு வராரு. ரெஃப்ரி வந்து வேண்டாயா போயா அப்படின்னு தடுத்து நிறுத்தினா ரெஃப்ரிக்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐ போடுறாரு. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபுல் மூடோடு தான் வந்திருக்காரு, நம்ம இன்றைக்கி மஜா பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ரெஃப்ரிக்கு எஃப்ஐ போட்டுட்டு நம்ம ஜான்சனாவுக்கு எஃப்ஐ போடுறாரு. ஆக்சுவலி இன்றைக்கி ஜான்சனாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருந்தது. அண்ட் பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் எதுக்கும் துணிந்தவன், கொஞ்சம் கூட ஈவு காட்டாத ஒரு அரக்கன் நான் தான் அப்படிங்கிறத ஈவு காட்டும் விதமாக இன்றைக்கி பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதை பார்த்து பயந்துட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அழுகலாம் செஞ்சுட்டாங்க. எஸ் காய்ஸ், இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வெல் குக்கிங். WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷோவை ஓப்பனிங் மேட்சை நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. ப்ராக் லெஸ்னருடைய ஒன் சைட் டாமினேஷன் அண்ட் ஜான்சனாவுடைய ரசிகர்கள்லாம் கதிகலங்க போயிட்டாங்க. எனிவோன் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும். போகும்போது பார்த்தீங்கன்னா ஜான்சன் அப்படியே சோகத்தோடு தான் போகிறாரு. நான் இன்னும் வீழ்ந்துடா, இன்னும் ஒரு சில நாட்கள் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போல இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் எல்ஐ நைட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு விஷனுக்கும் ஊசஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு WWE மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்ச்சில் நான் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் சொல்லிட்டாரு. ஸோ எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்க போகிறாரு.
அண்ட் கைஸ் அந்த மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி எல்ஐ நாயக். நான் இதில் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். நம்ம ஊசோஸ் பழைய தீம் மியூசிக்கில் வந்தாங்க. அடடா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? த ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ பழைய தீம் மியூசிக்கில் பார்த்து பல நாட்கள் ஆச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா வந்ததை பார்க்கும்போது என்னுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலங்கி போயிருச்சு. அடுத்தது த விஷன் ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது பால் ஹேமன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கிறாரு, அடுத்த மேட்ச்லேயும் ப்ரான் பிரேக்கர் ஜே ஊசோவுக்காக வராரு. சரி, இந்த மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் சொல்கிறேன், ப்ரான் பிரேக்கரை WWE பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரேட் பண்ணி அவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதோடைய விளைவு தான். இடைப்பட்ட நேரத்தில் ஜேக்கும் எல்ஏ நைட்டுக்கு மேலே அந்த பகை இருக்கிற மாதிரி காட்டினாலும் ஏதாவது ஒரு முகையில் எல்ஏ நைட்டு மேலே அடிப்படை வந்தால் அது ஜே ஊசோ தடுத்துட்டு எடுத்துட்டாரு. இதில் ப்ரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியர் போட்டிருப்பார் ஸ்டீல் சேர் பக்கத்தில். அதில் ஜே ஊசோடைய முகம் ஒட்டஞ்சி ரத்தம் ஒழுக ஒரு காற்றையே காட்டியிருப்பாங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சிடுச்சு ஜே ஊசோ வந்து இப்போ வீக் ஆகிட்டார். ஏன்னா பிளட் வர மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக காட்டிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்பியரை போட்டு அப்புறம் பிரான்சன் ரீட் சுனாமியை போட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு பேப்பரி லெவல் வெற்றி பார்த்தீங்கன்னா த விஷன் டீம், அதாவது ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீடு கிடச்சிருக்குது. செத்ரான்ஸுக்கு வெற்றி எப்பவுமே இருக்குது. அண்ட் ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கு இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்குது. அடுத்த மேட்ச் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். நியோமி இந்த டைட்டில் வெக்கேட் பண்ணதுக்கப்புறமா யார் வின் பண்ண போகிறா? அண்ட் இதை பார்க்கறதுக்காக உமன் சாம்பியனான டிஃபினி வந்திருக்கிறாங்க. பிகாஸ் டிஃபினி வந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட உமன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. வின்னர் ஃபார் த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் ரன், அதாவது கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்து ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெஃபனி வால்கர் அண்ட் இயோ ஸ்காய் இருவருமே வராங்க. இருவருமே நல்ல ரெஸ்லர்ஸ். பட் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஸ்டெஃபனி வால்கர் இஸ் ஓவர் எட் ஆல் டைம் இன் WWE வந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திலேயே நார்த் அமெரிக்கன் சாம்பியன் அண்ட் NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. WWE வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. இப்போ அவங்க வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அப்போ அவங்களோட வளர்ச்சியே பாருங்களேன், WWE வந்த உடனே எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஈவன் எவல்யூஷன் பேப்பருக்கு முன்னாடி தான் அவங்க WWE வந்தாங்க. வந்து ஒரே மாதத்தில் பேட்டர் ராயல் வின் பண்ணி இப்போ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அளவுக்கு வந்திருக்கிறாங்க. WWE வந்து இவங்க ஓவர் ஹெட்டாக புஷ் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயை பீட் பண்ணி ஸ்டெஃபனி வால்கர் நியூ வேர்ல்டு வெயிட் சாம்பியன் ஆகிட்டாங்க. நான் கேட்குறேன், நிறைய டேலண்டட் ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வந்தவங்கள தான் தூக்கி கொடுத்துட்டே இருக்கணுமா? இப்போ ஜூலியா, இப்போ இவங்க நெத்தா சொல்ல WWE அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் இஸ் த நல்ல கிரேட்டஸ்ட் ரெஸ்லர். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ சாம்பியன்ஷிப் போயிருச்சு. சரி, ஓகே, த பிராண்ட் நியூ WWE ஓன்டு சாம்பியன் ஸ்டெஃபனி வால்கர். ஸோ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுனால நம்ம யூஎஸ் சேன் வந்து கெட்டி பிடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை கையில் கொடுத்து அவங்களுடைய பாரம்பரிய முறையில், ஜாப்பனீஸோடைய பாரம்பரிய முறையில் அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் பட்டாசுகள் வெடிக்க, வான வெடிக்கைகள் வெடிக்க த நியூ சாம்பியன் ஸ்டெஃபனி வால்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மேட்ச் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த பெக்கி லிஞ்ச் அண்ட் செத் ரோலன்ஸ் வெர்சஸ் CM Punk அண்ட் AJ Lee. இந்த மேட்ச் தான் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி ரசல் பிளாஸாகவே பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு மேட்சையும் பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க. பெக்கி லிஞ்ச் செத் ரோலன்ஸ் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பப்புலரில் மின்னி வராங்க. அது பப்புள் கலர் தானே, அப்படியே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐகானிக்காக வராங்க. இன்று எனக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா CM Punk AJ Lee சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் AJ Leeயோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு CM Punk வந்த அந்த தருணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேட்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே டீம் அப் பண்ணி வின் பண்ணதில் இது வரைக்கும் தோற்றதே இல்லை. செத் ரோலன்ஸும் பெக்கி லிஞ்சும் 3 தடவை டேக் டீமாக இருந்து மிக்சட் டேக் டீமாக இருந்து மோதி இருக்காங்க. அதில் 3 தடவை இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. CM Punk AJ Lee 2 தடவை மிக்சட் டேக் டீமாக மோதி இருக்காங்க. அதுலேயும் 2 தடவை இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு தான் மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்கு இடையில் தாங்க போட்டு, ஒன்று டிவிக்கே இன்னொன்று DMK. அந்த டைலாக் போத ஒன்று AJ Lee இல்லாட்டா பெக்கி லீ, இவங்க 2 பேருக்குள்ளே தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாக போயிட்டுருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு ஹேண்ட் லாக் போட்டதுனால வழி தாங்க முடியாமல் பெக்கி லிஞ்ச் வந்து டேப் அவுட் பண்ணிட்டாங்க. டேப் அவுட் முறையில் இன்றைக்கி AJ Lee அண்ட் CM Punk வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு ஆசம் வெற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெக்கி லிஞ்ச் அண்ட் CM Punkக்கு கிடச்சிருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் CM Punk எப்படியாவது பார்த்தீங்கன்னா கதையை முடிக்கணும்,
யார் கதையை நம்ம செத்ரோல்ஸோடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலி அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடச்சிட்டு, ஸோ அதுலேயும் வெற்றி பெற்று ஒரு ஆசம் வின்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்குது. ஏஜே லீ அண்ட் மற்றும் செத்ரோல்ஸை வீழ்த்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக நம்ம சிஎம் பங்கும் இருந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுனால இவங்களுக்கு அடுத்தது டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கிடைக்க போகுது. இப்போது நான் பேசும்போது கொஞ்சம் தடுமாறி இருப்போம்ல, காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் பார்த்தது மெயின் ஈவெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, மெயின் ஈவெண்ட் பார்த்த உடனே என்னுடைய வாய்ஸ் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம அண்டர்டேக்கர் வந்து ஸ்டெஃபனி மெக்மேனை 2026 ஹால் ஆஃப் ஃபேமாக ESPN ஷோவில் நாங்கள் வந்து இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம், இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தி அண்டர்டேக்கர் சொல்கிறாரு. ஸ்டெஃபனி மெக்மேன் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமாக இப்போதைக்கு அஃபீஷியலி அனௌன்ஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. அடுத்த மேட்ச் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். என்னெல்லாம் நினச்சோம், என்னெல்லாம் சொன்னோம், அது குப்பியமாக நிறைய பேர் சொல்லுவீங்க, ரகுமானே என்னெல்லாம் சொன்னேன் நடந்துடுச்சுல்ல அப்படின்னு. ஏன்னா இதுக்கு எதுக்குடா மெயின் ஈவெண்ட் கொடுக்கணும், கிக் ஆஃப்லேயே ஷோ வச்சுக்கலாமே அப்படி தான் தோணுச்சு. ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான்சனாக அந்த மேட்ச்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருக்கலாம். ஏன்னா அப்படி தான் அந்த மேட்ச் இருந்தது. சீனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அடி வாங்கியிருப்பார். ப்ராக் லெஸ்னர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குயிக்காக, அதாவது மேட்ச் ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி டேபிள் கிட்ட ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸ் கிளைமர் போடலான்னு பார்த்தா அதை தடுத்து நிறுத்திட்டாரு. அப்போது அந்த அவருக்கு காலில் அடிபட்டுட்டாங்க நம்ம ட்ரூ மேக்கின்டையருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டார். அம்புட்டு தான் என்னெல்லாம் எதிர்பார்த்தோம்ல, அம்பட்டும் இதாகிட்டு. பட் ஆனால் மேட்ச் பேஸ் பண்ணியாச்சும் நல்லா தான் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக பிடிச்சிட்டாங்க. இதுக்கு வேறு எதாவது சிஎம் பங்க் மேட்ச் ஆச்சு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருக்கலாம். ஏன் இப்படி மெயின் ஈவெண்ட்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் மேலே எதிர்பார்ப்பை வர வச்சு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. டோட்டலி ரசில் பிளாஸா மெயின் ஈவெண்ட்டை தவிர்த்து எல்லாமே நல்லா இருந்ததுங்க. உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.